ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீனோட தலையை வச்சு ஒரு காரசாரமாக குழம்பு வைக்கலாம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி வெங்காயம் நல்லா சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுருக்கேன். இப்போ சிறுசாக கட் பண்ண வெங்காயத்தை மட்டும் எடுத்து எண்ணெயில் வதக்கணும். பெருசாக உள்ள வெங்காயம் மசாலா அரைக்கிறதுக்கு வேணும். நல்லா வதக்கிக்கோங்க. 50 கிராம் புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை இதில் ஊற்றிடுறேன். நல்லா கொதிக்க விட்றேன். கொதிக்கட்டும். நம்ம இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் பார்ப்போம். 15 வத்தல் எடுத்திருக்கேன், காஞ்ச வத்தல். நல்லா வெறும் வாணலியில் போட்டு வறுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் சில்லு 1 சில்லு போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை அதில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. வெங்காயம் போட்டோன்னே லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்றேன். நான் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அதில் தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா காரசாரமாக இருக்கணும்ல. முதல்ல வத்தல் போட்டிருக்கோம் நிறையா, இப்போ மிளகாய் பொடி சேர்க்குறோம். நல்லா காரமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போடுறேன். வெந்தயம் ஒரு 10-15 வெந்தயம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு கூட கொடுக்கும். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போது 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம மீனோட தலையை எடுத்து போடுறோம். அதில் தலையும் வாலும் நான் வச்சுருக்கேன். உடம்பு பகுதி போடலை குழம்புக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிரும். இப்போ இது மேலே லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் மேலாப்பில் ஊற்றினா தான் நல்லா குழம்பு நல்லா கூடி வரும், நல்லா காரசாரமாக தெரியும். மூடி வச்சிடலாம். 50 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கலராக இருக்குது. பாருங்கள், நல்லா காரசாரமாக இருக்குது. நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நிற்கிது பாருங்கள் குழம்பு. சலங்கை கொதி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காரசாரமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.